வணக்கம். இன்னைக்கு நாம மனசை எப்படி தெளிவா வச்சுக்கிறது, வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை எப்படி அடைறதுன்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் நமக்கு சொல்ற வழிகாட்டுதல பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்குங்க. உங்க கவனம், உங்க புத்தி ஒரே ஒரு இலக்குல இருக்கா இல்ல 1000 திசைகள்ல சிதறி போயிருக்கா? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்குற முதல் முக்கியமான விஷயமே இதுதான். கிருஷ்ணர் சொல்றதுபடி நம்ம புத்தி, அதாவது நம்மளோட அறிவு 2 விதமா வேலை செய்யுமா. ஒரு பாதை நம்மள விடுதலைக்கு கூட்டிட்டு போகும், ஆனா இன்னொரு பாதையோ நம்மள இன்னும் ஆழமா சிக்கல்ல மாட்டிவிடும். அது என்ன அந்த 2 பாதைகள்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, பகவத்கீதையில 2வது அத்தியாயம் ஸ்லோகம் 41ல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். விவசாயாத்மிகா புத்திரேகேக குருநந்தன பகுஷாகா ஹ்யனந்தாஷ்ச புத்தயோ விவசாயினாம். இந்த 2 பாதைக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவு. ஒரு பக்கம் திடமான புத்தி, இது ஒரு லேசர் மாதிரி ஒரே ஒரு நோக்கத்தை நோக்கி கிருஷ்ண உணர்வோட ரொம்ப உறுதியா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் நிலையற்ற புத்தி, இதுக்கு முடிவே இல்லாத ஆசைகள், அதனால பல கிளைகளா பிரிஞ்சு நம்ம சக்தியை மொத்தமா சிதறடிச்சோம். இங்க ஒரு உவமை சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு மரத்தோட ஒவ்வொரு இலைக்கும் நாம தனித்தனியா தண்ணி ஊத்த தேவையில்லை இல்லையா? வேருக்கு தண்ணி ஊத்துனா போதும், மரம் முழுசுமே செழிப்பா வளரும். அதே மாதிரிதான் நம்ம செயல்களை கிருஷ்ண உணர்வுங்கிற ஒரே ஒரு மூலத்துல அர்ப்பணிச்சிட்டா போதும், அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பம், சமூகம், ஏன் இந்த மனித குலத்துக்கே நன்மை கொடுக்கும். சரி, அப்போ ஏன் நம்ம புத்தி இப்படி சிதறுது? நம்மள இந்த மாதிரி ஒருமுகப்படுத்த விடாம எது தடுக்குது? அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற காரணம் கவர்ச்சியான வார்த்தைகள் நமக்கு வைக்கிற ஒரு பொறிதான். இப்போ ஸ்லோகம் 42 மற்றும் 43 கொஞ்சம் கவனமா கேளுங்க. யாமிமாம் புஷ்பிதம் வாச்சம் பிரவோதந்திய விபஷிதா வேதேவாதாரதாக பார்தா நாண்யதஸ்திதி வாதினஹ காமாத்மானஹ ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பல பிரதாம் கிரியாவிசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிப்ரதி. இங்க கிருஷ்ணர் என்ன சொல்ல வராருன்னா, ஆழமான ஞானம் இல்லாதவங்க வேதங்கள்ல இருக்கிற சடங்குகளை பத்தி பேசுற கவர்ச்சியான வார்த்தைகளால ரொம்ப ஈர்க்கப்படுறாங்க. சொர்க்கத்துல கிடைக்கிற இன்பம், அதிகாரம், செல்வம், இந்த மாதிரி தற்காலிகமான பலன்கள் தான் வாழ்க்கையோட கடைசி லட்சியம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எச்சரிக்கை. பாருங்க, விஷ மரத்தோட பூக்கள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா அது ரொம்ப ஆபத்தானது. அதே மாதிரிதான் சொர்க்க மாதிரி தற்காலிகமான உலக இன்பங்கள் ரொம்ப கவர்ச்சியா தெரியலாம், ஆனா அது நம்மள பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியில திரும்ப திரும்ப சிக்க வச்சுடும். இந்த உலகத்து இன்பங்கள் மேல நம்ம வச்சிருக்கிற பற்று நம்ம மனசையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் நேரடியா எப்படி பாதிக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். இந்த பற்றுதலோட விளைவை ஸ்லோகம் 44 ரொம்ப தெளிவா விளக்குது. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபஹ்ருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌன விதீயதே. இதுல சமாதிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சமாதிங்கிறது தன்னை உணர்ந்துக்கிறதுக்காக நம்ம மனசை முழுமையா கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துற ஒரு நிலை. அதுதான் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சிக்கும் இலக்கா இருக்கு. அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருடைய மனசு புலனின்பங்கள்லையும் உலகத்து செல்வங்கள்லையும் மூழ்கி போய் மயங்கி கிடக்குதோ அவங்களால இறைவன்கிட்ட பக்தி செய்யறதுக்கான அந்த திடமான ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்திய அடையவே முடியாது. நம்ம பற்றுதல் நம்ம ஆன்மீக உறுதிய அழிச்சிடுது. சரி, இப்போ இந்த பொறியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த உலகியல் பற்றுதல்களையெல்லாம் தாண்டி அந்த உயர்நிலையை அடையறதுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன வழி சொல்றாருன்னு பாப்போம். அந்த வழிய ஸ்லோகம் 45ல கிருஷ்ணர் நேரடியாவே சொல்றாரு. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேமா ஆத்மவான். இங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ரொம்ப அழகா 4 படிகள் சொல்றாரு. முதல் படி, இயற்கையோட 3 குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ், இது 3ஐயும் தாண்டி போகணும். 2வது, இன்பம், துன்பம், வெற்றி தோல்வி மாதிரி வர்ற இருமைகள்ல இருந்து விடுபடணும். 3வது, லாபம் வருமா, பாதுகாப்பு கிடைக்குமாங்கிற கவலையெல்லாம் விட்டுடணும். கடைசியா 4வது, தன்னை ஆன்மாவில நிலைநிறுத்திக்கணும். அப்போ இதுல இருந்து கிடைக்கிற கடைசி ஞானம் என்னன்னா, உண்மையான அமைதிங்கிறது இந்த உலகத்து செயல்களோட விளைவுகளை பொறுத்து வர்றது இல்ல. அது இறைவனோட அருளையும் நல்லெண்ணத்தையும் நாம முழுசா சார்ந்திருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். வாங்க, இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடத்தை இப்போ ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட புத்தி தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதே சமயத்துல அதுவே நம்மளோட பெரிய எதிரியாவும் இருக்கலாம். தற்காலிக சந்தோஷங்களுக்காக ஆசைப்பட்டு சிதறிப்போன மனசுனால ஒருபோதும் கவனத்தை குவிக்க முடியாது. உண்மையான உறுதி ஒரே ஒரு நோக்கத்திலிருந்து தான் வரும். அந்த அமைதியை அடைய நாம இந்த உலகத்தை இன்ப துன்பங்களையும் கவலைகளையும் தாண்டி போகணும்.
இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. சரி, இந்த அறிவை நம்ம சொந்த வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இந்த உலக ஆசைகளை எல்லாம் தாண்டி உண்மையான அமைதியை அடைய நம்ம மனசை நாம எப்படி பயிற்றுவிக்கிறது? யோசிச்சு பாருங்க. இந்த ஞான பயணத்தை நாம தொடர்றதுக்கு முன்னாடி எங்களோட ஞானகோஷ் சேனலை பத்தி சில விஷயங்கள். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகளும் சீக்கிரமே வரப்போகுது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்ககிட்ட ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரோட கதைன்னு பல தலைப்புகள்ல தினமும் வீடியோக்கள் பார்க்கலாம். எங்களோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா எங்க தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரோடையும் பகிர்ந்துக்குங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளியை இன்னும் பிரகாசமா உயர செய்யலாம். நன்றி.